கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கெல்லாம் அரசர் என்ற மாபெரும் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபையின் திருவழிபாட்டு அட்டவணையிலே இன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக நம்மையே தயாரிக்க திருவருகை காலத்திற்குள் நுழையவிருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். திருச்சபை திருவழிபாட்டு அட்டவணையிலே எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் ஏன் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருத்தந்தை 11ஆம் பயஸ் முன்வைக்க வேண்டும்? இதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அதாவது, முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகு ஒரு அமைதியற்ற சூழல் ஐரோப்பா தேசங்களிலே உருவாகின. அரசர்களும் அரசு தலைவர்களும் அகந்தையும் பேராசையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் திருச்சபையின் சத்திய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல். அதே வேளையில் உலக சார்பு எண்ணங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்தி சிற்றின்பங்களுக்கு தங்களையே கையளித்துக் கொண்டிருந்த சூழலில் திருத்தந்தை 11ஆம் பயஸ் 1922ஆம் ஆண்டு அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்கின்றார். 1925ஆம் ஆண்டு இந்த விழாவை அகில உலக கிறிஸ்தவ மக்களும் கொண்டாட வேண்டும் என்று அவர் பிரகடனம் செய்கின்றார். காரணங்கள் இதுவாக இருப்பின் ஏன் எதற்காக இந்த விழாவை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும்? முதலில் நாடுகளும் அரசு தலைவர்களும் அரசர்களும் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்தவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இயேசு கிறிஸ்து குடிகொள்ள வேண்டும், தன் ஆட்சி ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரும் தங்களையே கையளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவானது ஆரம்பிக்கப்பட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விழா கொண்டாடுவதன் வழியாக நாம் எதை பெறப்போகின்றோம், இதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட வாசகம். வரப்போகின்ற மெசியா அல்லது வரப்போகின்ற அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா எப்பேற்பட்டவராக இருப்பார்? அவர் மேன்மையும் தொன்மையும் உள்ளவராக இருப்பார். ஆட்சியும் மாட்சியும் அரசும் அவருக்கு வழங்கப்படும். எல்லா இனத்தாரும் நாட்டினரும் எல்லா மொழி பேசுகின்ற அனைவரும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பார்கள். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று தான் கண்ட கனவு வழியாக நமக்கு அவர் உணர்த்துகிறார். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே, திருவழிபாட்டு புத்தகத்தில் எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்மையான அரசர், அரசர்களுக்கெல்லாம் அரசர். ஆனால் அவர் ஏற்படுத்துகின்ற ஆட்சி, அந்த இறை ஆட்சி என்பது அன்மை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்படக்கூடிய ஆட்சி என்று சொல்கிறார். அதற்கு அவர் தன்னையே இறைவனுக்காக கையளிக்கின்றார். அவர் நம் அனைவரும் மீட்பு பெறுவதற்காக அவர் பாடுகள் பட்டு அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்க்கின்றார். மேலும் அவர் அன்பை காட்டுவதன் வழியாக எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த அரசர் நமக்கு கற்பிக்கின்றார் என்று உணர்த்துகிறது. நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல இயேசுவுக்கும் பிலாத்துக்கும் இடையே ஒரு உரையாடல் ஏற்படுகிறது. இவன் தேவநிந்தனை செய்துவிட்டான், இவரை சிலுவையில் இருந்து கொள்ள வேண்டும் என்று யூத தலைவர்களும் பொதுமக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினிடத்திலே கையளித்த பொழுது, அவன் இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன், எவ்வாறு இவரை நான் தண்டிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு இயேசுவிடத்திலே கேள்விகளை கேட்கின்றான். நீ யூதர்களின் அரசனா என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல, உங்கள் பதில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் கூட அவர் ஆம் என்றும்
இல்லை என்றும் பதிலை சொல்லவில்லை. மாறாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது பிறர் என்னை பற்றி உம்மிடத்தில் கூறியதை பற்றி வைத்து நீர் கேட்கிறீரா என்று இயேசு கேட்கின்றார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? உம்முடைய தலைவர்களும் உம்முடைய மக்களும் தானே உம்மை என்னிடத்தில் கையளித்தார்கள். அப்பொழுது நீ என்ன செய்தாய் என்று பிலாத்து இயேசுவிடத்திலே கேட்கின்றார். மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் இல்லை என்றும் பதில் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது என்றால் என்னுடைய காவலர்கள் என்னை உம்மிடம் கையளிக்கப்படாதபடி என்னை பாதுகாத்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்று இயேசு கூறுகிறார். அதற்கு பிலாத்து, அப்படியானால் நீ அரசன் தானோ என்று மீண்டும் கேட்க இயேசு சொல்லுகிறார், அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். அதற்கப்புறம் தான் நான் எதற்காக இந்த உலகிற்குள் வந்தேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுநன் பிலாத்துவிடம் கூறுகிறார். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் இவ்வுலகிற்குள் வந்தேன். உண்மையை சார்ந்தோர் அனைவரும் எனக்கு சான்று பகர்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே கூறுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடி மகிழும் நாம் அனைவரும் இந்த கடைசி வசனமாகிய இன்றைய இறை நற்செய்தியினுடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உண்மைக்கு சார்ந்தவர்கள் அனைவரும் என்னை சார்ந்தவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே சத்தியமும் ஒளியும் வழியுமாக இருக்கிறேன் என்று கூறியவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அவருடைய இறை ஆட்சிக்குட்பட்டோம் என்றால் நாம் உண்மைக்கு நாம் சார்ந்து பெற வேண்டும். அன்பை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும். அந்த அன்பையே அடிப்படையாக கொண்டு இறை ஆட்சியை நாம் மலர செய்ய வேண்டும். இதையெல்லாம் சொன்னாலும், இவை யாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தாலும், இந்த பணிவாழ்வை தொடங்குவதற்கு அவருக்கும் ஒன்று தேவைப்பட்டது. அதுதான் இன்றைய விழா திருப்பலியின் மைய கருத்தாக அமைகிறது. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே திருமுழுக்கு ஏற்பட்டது. அவர் தந்தையாம் இறைவனால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர். அந்த தூதுவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற அன்பை அடிப்படையாக கொண்டு தன்னையே கையளித்தவர். அவருக்கும் ஒரு திருமுழுக்கு தேவைப்பட்டது. ஆகவேதான் அவர் யோர்தான் நதிக்கு திருமுழுக்கு யோவான் கையெழுத்திலே திருமுழுக்கு பெற செல்கின்றார். அப்பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்வார், நான் அல்லவா உம்மிடத்தில் வர வேண்டும், நீர் என்னிடத்தில் வருவதா என்று கேட்ட பொழுது, இப்பொழுது நாம் அதை பற்றி பேச வேண்டாம், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே நலம் என்று இயேசு கூறுகின்றார். அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். அப்பொழுது வானம் திறக்கிறது, தூய ஆவியானவர் அவர் மீது இறங்குகின்றார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று அங்கு இறைவனுடைய தூதர் அங்கு சான்று பகர்கின்றார். திருமுழுக்கினால் திடம் பெற்றவராக, அருட்பொழி பெற்றவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, அவர் என்னை அருட்பொழி செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று தான் எதற்காக வந்தேன் என்ற அந்த பணியை உலக மக்களுக்கெல்லாம் பிரகடனம் செய்கின்றார். அன்பாத சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யார், இயேசு கிறிஸ்து யார் என்று இந்த உலகிற்கு அவர் சொல்லின பொழுது, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த இறை ஆட்சியை பற்றி மக்களுக்கு முதலாக அவர் போதிக்கின்றார். நாம் அனைவரும் இங்கு கிறிஸ்தவர்களாக, சகோதர சகோதரிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஞான தந்தையாக இருந்து கொண்டிருக்கிற புனித பிரான்சிஸ்கு சவேரருடைய விழாவை கொண்டாடுவதற்காக முதல் நாள் நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு விண்ணகம் துறந்து காலம் நிறைவேறிய போது மண்ணகத்திலே குடிகொண்டாரோ, அதே போன்று திருமணிக்களால் உந்தப்பட்டு தனக்குள் இருந்த தூய ஆவினால் தூண்டப்பெற்று அவர் பிறந்த நாட்டையும் அந்த பிறந்த வசதி மிக்க அந்த மாளிகையை விட்டு அவர் நம்முடைய பாரத தேசம் வருகின்றார். மே மாதம் 6ஆம் தேதி 1542ஆம் ஆண்டு அவர் கோவால் இந்த இடத்திற்கு வந்து சேர்கிறார். தனக்குள் இருந்த தூய ஆவியானவர் அவரை தூண்டிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, அவர் மொழியறியாத நிலையிலும் நம்முடைய கலாச்சார பண்பாடுகளை ஆரம்பத்தில் தெரியாதிருந்தாலும் அவர் அதோடு நின்று விடாமல்
எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். எப்படி அறிவித்தார்? அவர் திருத்தந்தையருடைய பிரதிநிதியாக நம்முடைய கோவாவிற்கு வந்தாலும் அவர் ஆடம்பர வீடுகளில் தங்காமல் முதலில் அவர் அப்போது இருந்த சிறிய மருத்துவமனையில் தங்கி அங்கிருந்த நோயாளிகளுக்கு அவர் சேவை செய்கின்றார். புண்களை அவர் கழுவி அவர்களுக்கு மருந்துகள் இட்டு அவர்களுக்கு தான் யார், எதற்காக, எதை சுமந்து வந்திருக்கிறோம் என்று இயேசுவை யார் என்று தன்னுடைய செயல் வழியாக அவருக்கு காண்பிக்கின்றார். இந்த மனிதன் வெள்ளை தோலை கொண்டவன், நம்மை மற்றவர்களிடம் வித்தியாசமாக இருக்கிறாரே என்று உணர்ந்து மக்கள் அவருக்கு பின்னால் செல்கிறார்கள். இரண்டாவதாக, நம்முடைய கலாச்சாரம் தெரியாது இருந்தாலும் மொழி தெரியாமல் இருந்தாலும் அவர் சிறு பிள்ளைகளை கையில் இருக்கின்ற மணியை அடித்துக்கொண்டு காலையிலும் மாலையிலும் ஒன்றாக கூடி அவர்களோடு அவர் விளையாட ஆரம்பிக்கின்றார். விளையாட்டின் வழியாக தனக்கு தெரிந்த விளையாட்டுகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இங்குள்ள பிள்ளைகள் விளையாட்டையும் அவர் விளையாடுகின்றார். இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய பெற்றோரிடத்தை சொல்கிறார்கள், நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று மகிழ்ச்சியாக அவர்கள் தாங்கள் செய்ததை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த சிறிய செயல் வழியாக இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களோடு விளையாடுவது வழியாகவும் பிறகு அவர்களுக்கு மறை அறிவை அறிப்பது வழியாகவும் அவர் எதற்காக, யாரை இங்கு சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று அந்த பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அவர் கற்பித்தார். இதோடு நின்றுவிடாமல் அவருக்குள் இருந்த அந்த தூய ஆவி அவரை அங்கும் இங்குமாக செல்ல வேண்டும் என்று இறையாட்சி அறிவிக்க வேண்டும் என்று அழைக்கழித்தே கொண்டிருந்தது. ஆகவேதான் இங்கு மட்டுமல்ல, அவர் கேப் கோமரின் கடற்கரை கிராமங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார். ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை ஆண்டவருக்குள் அவர் கொண்டு வருகின்றார். இன்றும் அவருடைய அழியா உடல் நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் சாட்சியாக, முன்மாதிரியாக நம்முடைய பார்வைக்கு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். நாமும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். இந்த திருமுழுக்கு வழியாக நாம் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், நமக்குள்ள எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கி நாமும் கிறிஸ்தவர்களாக, நல்ல சகோதரிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் நம்மையே கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்கு நாம் கையளிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சி அன்பை அடிப்படையாக கொண்டது போல, தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி. பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையும் நீ அவர்களுக்கு செய். இந்த இரண்டு கோட்பாடுகளுக்குள் அவருடைய ஆட்சியானது அடங்கிவிடுகிறது. இரண்டாவதாக, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு அனுபவம் பெற வேண்டும். இயேசுவோடு இருந்த சீடர்கள் எல்லோரும் அவர் செய்ததையும் அவர் கண்டதையும் பார்த்தார்கள், அவருடைய அனுபவத்தை பெற்றார்கள். ஆகவேதான் அவர்கள் துணிவோடும் புது பொலிவோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம் என்றால் நாமும் அந்த இயேசு அனுபவம் பெற்றால் மட்டுமே நாம் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்க முடியும். இல்லாவிடில் அறிவிக்க முடியாது. நாம் அனைவரும் பொய்யர்கள். மூன்றாவதாக, நற்செய்தி தூதர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் தூதராக வந்தது போல நாமும் பெற்றதை, நாம் அனுபவித்ததை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். இறையாட்சியை, இறை நற்செய்தி அறிவிப்பது குருக்கள் கன்னியருடைய கடமை மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருடைய கடமையும் கூட. ஆகவேதான் திருத்தந்தை எவஞ்சலியம் காதும் அங்கே சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைகளில் இருந்தாலும் நம்முடைய சூழலுக்கு ஏற்ப நாம் இறை ஆட்சியை, இறை நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று. இறுதியாக, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பல்வேறு விதங்களில் இப்படித்தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப, நாம் செய்யும் தொழிலுக்கு ஏற்ப நாம் இறை நற்செய்தியை அறிவிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை வழியாக, நாம் சான்றுபொருள் வழியாக, நாம் நல்ல செய்வது வழியாக, நல்ல சொற்களை பேசுவது வழியாக நாமும் இறைவனுக்கு சான்று பகரலாம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறவிழாகிய கிறிஸ்து அரசு பிறவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த நாளில் நாம் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நாம் கேட்போம். சில வேளைகளில் நாம் படைத்தவரையும் மறந்தோம், படைத்தவற்றையும் மறந்தோம், படைப்பின் மேன்மையும் மறந்தோம், அவற்றை காப்பாற்றும் மறந்தோம். பாவத்தின் பெருக்கினால் நாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வேளையிலே திருப்பலி வழியாக எல்லாமல் இறைவனிடத்திலே நம்முடைய ஆன்ம தந்தையாக இருக்கின்ற கோயிஞ்ச சாஹிப் புனித பிரான்சிஸ்கு சவேரியருடைய பரிந்துரை வழியாக எல்லா இறைவனிடத்திலே ஜெபிப்போம். My dear brothers and sisters, today we are celebrating the Christ the King feast. Today is the last Sunday of the liturgical year. Today
the first day of the novena, the theme being baptized to be messengers of the good news. We are all baptized, therefore we have the responsibility to experience the Lord Jesus, and at the same time we need to express or profess the same to one another through our words, through our deeds, through our way of life. By witnessing Jesus in our life, we are called to give Christ to one another. Let us make a firm resolve that through the intercession of St. Francis Xavier, we may continue to experience God's love. We may commit ourselves to the kingship of our Lord Jesus Christ, being faithful citizens of the kingdom of God. Let us continue to proclaim the love that we experience, that is Jesus, to one another. Amen.